இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அழகான 2 முயலுங்க தான். முயலுங்க அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. இவங்க பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்டோரி, ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி தான் அவங்கக்கிட்ட எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுனா ஒரு ஊரில் ஒரு காட்டில் ஒரு முயல் இருந்தது. நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு லீவ் பண்ணிக்கிட்டு இருந்தது காட்டில். அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு கரடி, அப்புறம் ஒரு புலி, வேறு இந்த ஓநாய் அதெல்லாம் இதை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. துரத்த ஆரம்பித்த உடனே இந்த முயல் எப்படியாவது இவங்ககிட்டேருந்து ஓடி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஓட தொடங்கிருச்சு. அப்படியே ஓடி 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 இவங்க பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த முயல் சொல்லிருச்சு, ஐயோ கண்டிப்பாக இவங்க என்ன சாப்பிடும், கொண்டு விடுவாங்க, அதனால் நமக்கு இவங்களுக்கு சாப்பாடு ஆகாமல் சூசைட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி பார்த்தது. அதில் சாகணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் அப்படியே விழுந்துருச்சு, ஜம்ப் பண்ணிருச்சு. ஜம்ப் பண்ணி வச்ச உடனே அந்த தண்ணியில் ஏற்றி உடனே அந்த தண்ணியில் இருந்த பாம்பு, அந்த தவளை, சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இந்த முயலை பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த முயல், ஐயடா நம்மளை பார்த்து இதெல்லாம் ஓடி ஒளிடுறாங்க, அப்போ நான் மட்டும் எதுக்கு அவங்க ஓடி சாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. அப்போ இந்த முயல் நமக்கு கற்றுக் கொடுக்குறது என்னென்னா, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி தான் இந்த முயலை நமக்கு தெரிகிறது. நம்ம விட கஷ்டப்பாடும் அந்த இதெல்லாம் இருக்கிறவங்களே வாழும்போது நான் மட்டும் எதுக்கு சூசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயலை தப்பிச்சு வாழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் பிரச்சனை வரும்போது அதில் வாழணும். அதிலிருந்து சூசைடு அதுபோல் வேறு ஒன்றுமே நெகட்டிவ் திங்க் பண்ணாமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்டோரி தான் இந்த முயலை நமக்கு கற்றுக்க தெரிகிறது.